இவர் ஒருவேளை பெரிய சாமியாரா இருப்பாரோ? கேட்கலாமா? மானிடாய், எதற்கு என்னை தொந்தரவு செய்தாய்? சாமி, உங்க தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. சாமி, நீங்க யாரு? சந்தனசாமி. சந்தனசாமி. சந்தனனா ஜெனரேஷனா சாமியாரா இருந்திருப்பாரு. சாமி, இங்க என்ன பண்றீங்க? மேல பேசிட்டு இருக்கேன். மேலையா? கடவுள்கிட்ட பேசுறாரோ? பெரிய ஆள் தான் போல. இவர்கிட்ட கேட்டா ஏதாச்சும் வரம் கிடைக்கும் போல. இதை வச்சே பெரிய ஆள் ஆயிரவனிதான். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நானும் கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கல. இங்க பாரு, உளுத்துட்டு கீழே இருந்தேன், லைன் கிடைக்கல. அதான் மேலே வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சாமி அது இதுன்னு. இப்ப புரிஞ்சா அவனுக்கு? அப்ப நீங்க சாமியார்லாம் இல்லையா? நான் சாமியெல்லாம் இல்லை தம்பி. சரி, வந்ததுல இருந்து இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா? கேளுங்க. நீ யாரு சொல்லு? நான் ஸ்டீவன் ஆந்தன். அது உன் பேர் தம்பி. நீ யாரியா? நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். தம்பி, அது உன் தொழில். நான் கேட்டது நீ யார்? நான் எங்க அப்பாவோட பையன். எங்க அப்பா ஜோசன் ஆந்தன். ஸோ நான் சன் ஆஃப் ஜோசன் ஆந்தன். அப்பா மகன். அப்பா மகனுக்கு உண்டான ஒரு உறவு. நீ யார் தம்பி? அப்போ இவ்வளோ நாள் நான் யாருன்னே தெரியாம இருந்திருக்கேனா? சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆதாம் ஏவாள் உனக்கு தெரியுமா? தாத்தா கதை சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டுக்க. தேவன் வந்து இப்போ நீ ஃபோட்டோ பிடிக்க வந்தல, இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்குன்னு
இந்த இயற்கை எல்லாம் படைக்கும்போது இந்த தாவரங்கள், மிருகங்கள் இதெல்லாம் ஆளுகை செய்வதற்கு மனிதனை படைத்தார். எப்படி படைத்தாருன்னா, தேவனுடைய சாயலாய் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆனா ஆதாம் ஏவாள் வந்துட்டு பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம்னா உனக்கு என்ன தெரியுமா? பாவம்னா ஒரு பூனை செத்து கிடந்தா ஐயோ பாவம் பூனைன்னு சொல்லுவோம். தம்பி, பாவம்னா அது இல்ல, கொஞ்சம் அங்க பாரு. இதை இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டுமானால் கிமு 6000 ஆண்டு வரையிலாவது போக வேண்டும். எனவே கிமு 6000 ஆண்டு பாவமும் சாபமும் உலகத்தில் நுழைந்த நூற்றாண்டு. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் இந்த பாவத்தையும் சாபத்தையும் உலகத்திற்குள் கொண்டு வருவதற்காக ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றிய நூற்றாண்டு. ஆதி காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, மனிதனுக்கு ஆசை மீறி போனால் தொல்லைதான். ஏவாளின் கண்களுக்கு அழகாக தெரிந்த பழம் அவளுடைய ஆசையை தூண்டியது. தேவன் சாப்பிட வேண்டாம் சொன்ன கட்டளையையும் மீறச் செய்தது. ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிந்து போனது தேவனுக்கு பிரியமும் இல்லை. பிரிந்து போனவர்களை கைவிட்டதாய் தேவனுடைய சரித்திரத்திலும் இல்லை. தேவனை நம்பினவர்கள் கைவிடப்படாதது வேதத்தில் மட்டுமல்ல, உலக சரித்திரத்திலும் உண்டு. நோவாவின் சரித்திரம். சரி, நோவாவின் காலத்தில் என்னதான் நடந்தது? ஜனங்கள் பழகி பெருகினார்கள். அவர்களோடு கூட பாவமும் சேர்ந்து பெருகிற்று. வெள்ளம் வந்து அனைவரையும் அழிக்கும் வரை தன் பாவத்தை உணராதிருந்தார். இதில் நோவா மாத்திரமே உயிர் தப்பினார். தேவனுடைய இரக்கம் இவர் மூலமாக உலகத்திற்கு 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த 2வது வாய்ப்பு தற்போது இருக்கின்ற நவீன காலம். ஆனால் இந்த நவீன காலத்தை நாம் குற்றவாளி கூண்டில்தான் நிறுத்த முடியும். மற்றொரு புறம் உலக ராஜ்யமும் அதிகாரம் சட்டத்தின் மூலம் பாவத்தை சரி செய்ய முடியும் என்று அதிகாரிகளின் முதல் வாதம். உலகத்தையே ஆளும் இந்த நவீன காலமானாலும் சரி, தேசத்தையே ஆளும் உலக ராஜ்யமானாலும் சரி, மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டிய நேரத்தில் மீட்க தவறியது உலகமறிந்த உண்மை. உதாரணம், கிபி 19ஆம் நூற்றாண்டில் நடந்த உலக யுத்தங்கள். இதற்கு என்ன காரணம்? அதிகாரத்தின் மேல் உள்ள வெறியும் மண்ணாசியுமே. மண்ணில் விதை விதைத்து அந்த விதை வளர்கிறதோ இல்லையோ, மண்ணாசையினால் உலகில் அணு ஆயுதங்கள் விதவிதமாக வளர்கிறது. இதையடுத்து உலக பொருளாதார வளர்ச்சியில் தொலைநிமிர்ந்து நிற்கின்ற சீனா தேசத்தில் ஒரு சிலர் தன்னுடைய காம உணர்வை பலப்படுத்த வைக்கும் ஆசையில் இறந்த குழந்தையின் கருவை சாப்பிடும் கொடூரச் செயல் இருதயத்தை கதிகலங்க வைக்கிறது. இறந்த குழந்தைகளின் கருவை சாப்பிடுவதுதான் பாவம் என்றால், அதே கரு உலகத்தை காண்பதற்கு முன்பே கருகலைக்கப்படுகின்ற செயல் இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இதற்கும் மேலாக முறைகேடான வழியில் பிறக்கும் குழந்தைகள் உலகத்தின் ஒளியை காண்பதற்கு முன்பே இருளிலே தள்ளப்படுகிறார்கள். இந்த குழந்தைகள் செய்த தவறுதான் என்ன? இது யாருடைய குற்றம்? தனது வாய் வார்த்தைகளினால் நஞ்சை கலந்து வஞ்சனையாக பெண்களை கவர்ந்து தமது இச்சையை காதல் என்ற ஆயுதத்தால் தீர்த்து கொள்கிற சில கயவர்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் அநேக பாவங்களுக்குள்ளாக தள்ளப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இதை சுருங்கச் சொன்னால், போதைப் பொருளாலும் தற்கொலைகளாலும் சமுதாயத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டு அதே சமுதாயத்தின் மூலமாக தவறான உறவுகளுக்கு ஆளாகிறார்கள். குறிப்பிட்டு சொன்னால், விபச்சாரம். இச்சையினால் பெண்களின் சரீரம் வியாபாரமாக்கப்பட்டு விபச்சார விடுதியில் தஞ்சம் புகுந்தார்கள். ஏழைகளுக்கு வீடுகள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இன்று நிறைய விபச்சார விடுதிகள் உண்டு. இந்த கயவர்கள் பெண்களின் சரீரத்தை வியாபாரமாக்கியதோடு விட்டார்களா? இல்லை. சின்னஞ்சிறு பிள்ளைகளை கடத்தி அவர்களை கொலை செய்து உடல் உறுப்புகளை திருடி வெளிநாட்டு முதலைகளுக்கு பணமாக விற்றுவிடுகிறார்கள். இது மட்டுமா, மனித குலத்தின் ஒற்றுமை சீரழிந்து ஜனங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர். மனித நெறி இனவெறியானது. இவையெல்லாம் பகுத்தறிந்து பாவங்களை பட்டியலிட்டு
ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் உச்சியில் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு. மலை போல் குவிக்கப்பட்ட இந்த பாவங்களுக்கு அஸ்திபாரமாக இருப்பது நாம் எவைகளை அற்பமான பாவங்கள் என்று எண்ணுகிறோமோ அந்த பாவங்கள். உதாரணம், பொய்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், விக்கிரகாராதனை, மார்க்கவேதங்கள், பண ஆசை, திருட்டு, கசப்பு போன்ற பாவங்கள் யாவும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமுடையவை. சக நிகழ்வுகளின் கோவைதான் பாவத்தின் முழு உருவம். இதெல்லாமா பாவம்? இவ்வளவு பாவம் இருக்கு அந்த உலகத்துல? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்பொழுது எது பாவம் என்று நன்கு அறிந்திருக்கிறோம். சோ நாம் அனுதினமும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விடுகிறோம். பாவியாகிய நாம் மோட்சம் அடைவோமா? சொர்க்கத்திற்கு தான் போவோமா? யோசித்து பாருங்கள். யோசித்து ஆராய்ந்தோமானால் ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்கிறோம், அதை ஒரு வருடத்திற்கு கூட்டி பெருக்கி பார்த்தால் எத்தனை பாவங்கள் என்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பாவமும் ஒரு வருடத்தில் செய்திருப்போமானால் எப்படி மோட்சமடைந்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? மனிதகுலம் தான் செய்த பாவத்தின் குற்ற உணர்வு நிமித்தமாக தன் பாவத்தை போக்கும்படி அநேக பரிகாரங்கள் செய்கிறார்கள். உதாரணம், தான தர்மம், அன்னதானம், இரத்த தானம், பழி செலுத்துவது மற்றும் புண்ணிய ஸ்தலம் செல்வது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களின் மூலம் செய்த பாவங்களை எல்லாம் வல்ல தேவன் கண்டும் காணாமல் இருக்கும்படி எதிர்பார்ப்பது தேவனுக்கே லஞ்சம் கொடுப்பது போல் ஆகாதா? ஆகவே இந்த பாவத்தை எப்படி கழுவது? யாரு பாவம் செய்தாலும் கண்டிப்பா மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். அந்த மரணத்தை ஒரே முறை செலுத்தும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். இந்த குமாரனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? தேவன் இவரை ஏன் உலகிற்கு அனுப்ப வேண்டும்? ஆரம்பத்தில் தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் நல்ல உறவு இருந்தது. கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் மூலமாய் இவர்களின் உறவில் பிரிவு ஏற்பட்டது. இதன் நிமித்தம் மனித குலம் இருக்கும் வரை பாவம் ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்து வருகிறது. பிரிந்து போன உறவை மீண்டும் இணைக்கும்படியாக இந்த குமாரனை தேவன் உலகிற்கு அனுப்பினார். ஆனால் இவர் உலகத்தில் பிறக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்த கரு வேண்டியதாயிருக்கிறது. அதன்படியே தேவன் ஒரு கன்னிகையை தேர்ந்தெடுத்து அவருடைய வல்லமையினால் அவள் கரு உருவாக செய்தார். அவள் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றாள். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு என்றால் தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று அர்த்தமா. சொர்க்கத்தில் தேவனோடு சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜரிகம் செய்து கொண்டிருந்த இவர் தமது ஸ்தானத்தை விட்டு இறங்கி மிகவும் ஏழ்மையாக தரித்திரராகவும் பிறந்தார். இவர் மனித குலத்தை தேவனோடு இணைக்கும்படியாக அவருடைய நடத்தைகளிலும் பேச்சுகளிலும் செயல்களிலும் அவற்றை உறுதிப்படுத்தினார். தேவன் இயேசுவோடு கூட இருந்தார் என்பதற்கு அடையாளமாக அவர் போகிற இடமெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தன. குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், பேய்கள் ஓடின, இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்தார்கள். இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி குறிப்பாக ஏழைகளுக்கும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவும், சாபக்கட்டிலிருந்து கட்டவிழ்க்கவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் நற்செய்தி அறிவித்தார். தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை போல அந்நாளிலே சிலர் அவருக்கு விரோதமாக எழும்பி பொய் சாட்சி சொல்லி சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி எழும்பினார்கள். காரணம், பாவத்திலிருந்து மோட்சமடைய அவர் ஒருவரே வழியும் வாசலுமாக இருக்கிறார் என்பதும், என்னை இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது என்பதும் வெளிப்படையாக சொன்னார். இதை ஏற்காதவர்களும் அவரை நம்பாதவர்களும் அவரை கெட்ட வார்த்தையினால் பேசி அவமானப்படுத்தி
மிகவும் கொடூரமான முறையில் அடித்து துன்பப்படுத்தி நிர்வாணமாக்கி முள்முடியை தலையில் வைத்து கைகளிலும் கால்களிலும் ஆணியடித்து சிலுவையில் ஆய்ந்தது. முப்பது 3 வருடமாய் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இயேசு மனித குலத்தின் சகல பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி உயிரை விட்டார். ஆதாம் ஏவாள் செய்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தம் இழந்து போன தேவனோடு கூட இருந்த உறவை இயேசு தமது இரத்தத்தினால் மீண்டும் நினைத்தார். மரித்த இயேசுவை 3 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தேவன் உயிரோடு எழுப்பினார். இன்றும் உயிரோடு இருக்கும் இந்த இயேசு உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க உங்களை அழைக்கிறார். நான் இவ்வளோ நாள் எங்கள் தாத்தா சொன்னதை வெறும் கதையாக நினச்சிட்டேன். ஆனால் இன்னையிலேருந்து எனக்காக ஜீவனை தந்த அந்த தேவனுக்கு நான் உண்மையாக வாழ போகிறேன். ஹலோ, சொல்லுங்க. இல்லையா, இங்கே ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, வந்துடுறேன். சாமி யார் பார்க்க வந்தனா இப்போ யார் சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசுவே, இனி நான் உமக்காக வாழ போறேன். வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம்மன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம்மன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேசகுமாரனே. ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேசகுமாரனே.
இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தீர். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தீர். அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே. உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே. சிலுவையிலும் அன்பை வெளிப்படுத்தி பலியாக ஈந்தவரே. சிலுவையிலும் அன்பை வெளிப்படுத்தி பலியாக ஈந்தவரே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரும் பரலோகத்தில் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு என்ற பெயரிலே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை மீட்டு வியாதியிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் சாப கட்டுக்களிலிருந்தும் நம்மை விடுவித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படி இயேசு இவ்வுலகுக்கு வந்தார். அவர் நம் மீது வைத்த அளவில்லாத அன்பின் நிமித்தம் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்து தமது பிள்ளையாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, பரலோகத்திற்கு நம்மை அழைத்து சென்று நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படிக்கு நமக்கு அவர் மீட்பரானார். கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உள்ளத்திலிருந்து இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை போக்கும் இரட்சகரும் பரிசுத்தருமாய் இருக்கிற உம்மை என் உள்ளத்துக்குள் நான் வரவைக்கிறேன். இயேசுவே, நீர் வந்து என் தெய்வமாய் இருந்து என் பாவத்தை கழுவி உன் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கிற எளிதான இந்த ஜெபத்தை நீங்கள் இப்பொழுதே ஜெபிப்பீர்களே ஆனால் இயேசு உங்கள் வாழ்வில் ரட்சிப்பையும் புது வாழ்வையும் கொடுக்க காத்திருக்கிறார். இந்த வல்லவரை நீங்க நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா நன்றி,
ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மேல் விவரங்களுக்கு கீழே உள்ள இணைய பக்கத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். இதை அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது உங்கள் கருத்தை தெரிவிக்க விரும்பினால் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்க குறிப்பு பட்டியலுக்கு சென்று உங்கள் கேள்விகளை பதிவு செய்து அனுப்பலாம். உங்கள் ஆவலை ஆவலோடு எதிர்பார்க்கும் உங்கள் சாமியார் குழுவினர். நன்றி. வாழ்க வளமுடன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன் நீர், என்றும் மாறாத என் நேசரே. மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன் நீர், என்றும் மாறாத என் நேசரே. மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன் நீர், என்றும் மாறாத என் நேசரே. மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன் நீர், என்றும் மாறாத என் நேசரே. உம்மை அல்லாமல் எங்கே நான் செல்லக்கூடும்? நீர்தானே என் ஒளி விளக்கு. உம்மை அல்லாமல் எங்கே நான் செல்லக்கூடும்? நீர்தானே
கிருபையினாலே நான் பிழைத்தேன் ஐயா, வல்ல கரத்துக்குள் வாழ செய்தீரையா. கிருபையினாலே நான் பிழைத்தேன் ஐயா, உம்மை அல்லாமல் எங்கே நான் செல்லக்கூடும், நீர்தானே என் ஒளி விளக்கு. உம்மை அல்லாமல் எங்கே நான் செல்லக்கூடும், நீர்தானே என் ஒளி விளக்கு. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. என்னை காண்கின்றீரே உமக்கு நன்றி ஐயா, தீனம் காப்பவரே உமக்கு நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ கிளிப்பின் வழி உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவா 3 பாடின இந்த உயிரின் உயிராய் பாடலுக்கு முன்பாக நடந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிக நல்லவராகவே இருந்திருக்கிறார். இன்றும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். தனிமையிலும் பிரச்சனையிலும் பாடுகளின் மத்தியிலே கடந்து போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி தேற்றுகிறாரோ அதே போல கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் என்னை தேற்றி வந்திருக்கிறார். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக என் தொண்டையிலே ஒரு கட்டி வந்தது. டாக்டரிடம் காட்டின போது அந்த கட்டியை ஆபரேஷன் மூலமாக தான் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் பாடுவதற்கு ஒரு சில மாதங்களே இருந்தபடினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் இதை குறித்து அவரிடம் சொன்னேன். கர்த்தர் இந்த காரியத்திலே எனக்கு மிகுந்த உதவியாக இருந்தார். நான் எப்படியாவது ஆபரேஷன் இல்லாமலே கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் மிகுந்த ஆதங்கத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே நான் எந்த ஆபரேஷனும் செய்யாதபடிக்கு பெங்களூருக்கு சென்று இந்த பாடலை பாடுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். முதல்ல நான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் என்னை ஆட்கொண்டாலும் கூட கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே வெளிப்பட்டபடினால் என்னை மறைத்து அவர் செயல்பட்டதற்காக கர்த்தரை இன்றும் நான் சோதரிக்கிறேன். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே முற்றிலுமாய் இதை பாடினார் என்று சொல்லி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலை பாடின பின்பாக இந்த கட்டி எங்கு மறைந்து போனதென்று எனக்கு தெரியவில்லை. மீண்டுமாய் அந்த ஒரு பிரச்சனையே வரவில்லை. நான் நன்றாய் பாடும்படிக்கு கர்த்தரை துதிக்கும்படிக்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கும் கர்த்தர் செய்த இந்த மேலான காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களிலும் கூட எத்தனையோ பேர் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் தனிமையிலும் வருத்தத்திலும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் காரியங்களை நமக்காய் செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிற நல்ல தேவன். நம்மால் முடியாத சூழ்நிலையிலே அவர் நம்மை முடித்து கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடினாலே அவரை பிடித்து கொள்ளுவோம்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஈசாயா புத்தகத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரமா நாம் அல்ல, நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் எல்லா சோர்வுகளிலும் நம்மளுடைய தனிமையிலும் பாடுகளிலும் கர்த்தர் தாமே நம்மளோடு இருந்து நம்மை உயர்த்தி தூக்குகிறவராய் இருக்கிறார். நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அவர் உயர்த்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த பாடலை பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக.
சுகம் தந்து நடத்துவீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. துயரங்கள் நெருக்கையில் ஆறுதலின் தெய்வம் நீரே. வியாதியின் நேரத்தில் சுகப்படுத்தும் மருத்துவரே. துயரங்கள் நெருக்கையில் ஆறுதலின் தெய்வம் நீரே. வியாதியின் நேரத்தில் சுகப்படுத்தும் மருத்துவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. நடத்துவீரே, நடத்துவீரே. மனபாரங்கள் அழுத்தையில் சுமை தாங்கும் தெய்வம் நீரே. சஞ்சலத்தால் கசங்கையில் இளைப்பாறுதல் தருபவரே. மனபாரங்கள் அழுத்தையில் சுமை தாங்கும் தெய்வம் நீரே. சஞ்சலத்தால் கசங்கையில் இளைப்பாறுதல் தருபவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே.